திருக்குறளுக்கும் இதிகாசமான மகாபாரதத்திற்கும் இடையே உள்ள ஒரு ஆழமான ஒற்றுமையை இன்று நாம் காணவிருக்கிறோம். வள்ளுவர் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் ஒரு குறளை குறிப்பிடுகிறார். கோளில் பொறியின் குணமிலவே என்குணத்தான் தாளை வணங்கா தலை. இதை எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், ஒரு பொம்மைக்கு கண் இருக்கும், ஆனால் பார்க்க முடியாது. காதிருக்கும், ஆனால் கேட்க முடியாது. இப்படி செயல்படாத உறுப்புகளிருந்தும் என்ன பயன்? ஒன்றுமே இல்லை. அதேபோலதான் 8 குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காத மனிதனின் தலையும் அந்த உயிரில்லாத பொம்மையின் உறுப்புகளுக்கு சமம் என்று வள்ளுவர் சொல்கிறார். அதாவது அறிவிருந்தும் பயனில்லை என்று அர்த்தம். இப்போது மகாபாரதத்தின் சாந்தி பர்வத்தில் ஒரு வரி வருகிறது. இந்திரியாணாம் நிக்ரஹேன தர்மம் பிரவர்த்ததே. இதன் அர்த்தம் மிகவும் எளிமையானது. நம் ஐம்புலன்களை கட்டுப்பாட்டில் வைப்பதன் மூலமாகத்தான் தர்மம் வளரும். அதாவது கண் காது மனம் போன போக்கில் செல்லாமல் அதை அடக்கி ஆள வேண்டும் என்று மகாபாரதம் சொல்கிறது. இங்குதான் இந்த 2 தத்துவங்களும் அழகாக ஒத்துப்போகின்றன. மகாபாரதம் என்ன சொல்கிறது என்றால், உன் புலன்களை கட்டுப்படுத்து, அதுதான் தர்மம் என்று வழிமுறையை சொல்கிறது. திருக்குறள் அதற்கு அடுத்த கட்டத்தை சொல்கிறது. அப்படி கட்டுப்படுத்திய மனதையும் அறிவையும் வைத்து என்ன செய்ய வேண்டும்? இறைவனை வணங்க வேண்டும் என்று இலக்கை சுட்டிக்காட்டுகிறது. இறைவனை வணங்காத தலை புலன்களிருந்தும் செயல்படாத ஜடப்பொருள் போன்றதுதான். ஆக புலன்களை அடக்குவது என்கிற மகாபாரதக் கருத்தும் அந்த அடக்கத்தோடு இறைவனை சரணடைய வேண்டும் என்கிற வள்ளுவரின் கருத்தும் ஒரே நேர்கோட்டில் பயணிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. புலனடக்கம் என்பது பாதை என்றால், இறைவணக்கம் என்பது போய் சேர வேண்டிய இடம்.